வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் ரிப்பன் பகோடா எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிப்பன் பகோடா செய்கிறதுக்கு புழுங்கல் அரிசி 2 கப் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி இல்லைனாலும் நம்ம புழுங்கல் அரிசியை 2 கப் எடுத்துக்கலாம். 2 ஆழாக்கு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இது 1/2 கிலோ வரும். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். இது இப்படி இருக்கட்டும். ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு நம்ம சில பொருளை ஊற வச்சு அரைப்போம். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 4 சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் அது நல்லா கரைஞ்சிரும். வரமிளகா 8லேருந்து 10 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 10 வரமிளகா எடுத்திருக்கேன். இதை நம்ம ஊற வச்சிடலாம். 2 ஆழாக்கு அரிசிக்கு 1 ஆழாக்கு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். அப்படி ஃபைனாக இல்லை, பிளைடில் ஒழுங்காக வரலை அப்படின்னா நம்ம அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அச்சில் போட்டு எடுக்கும் பொழுது அப்புறம் ஒழுங்காக வராது. அதனால் பொட்டுக்கடலையை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி ஊற வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்துடுச்சு. இதை நம்ம கிரைண்டர் இல்லைனா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் கிரைண்டர்லேயே போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கிரைண்டரில் போடும்பொழுது நமக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் அரிசியை கிரைண்டரில் போடும்போது 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். சின்ன மிக்சி ஜாரில் ஊற வச்சுருந்த காஞ்ச மிளகாயெல்லாம் சேர்த்துடலாம். 5 பல் பூண்டு பல்லை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஊற வச்சுருக்க பெருங்காய தண்ணியும் சேர்த்துடலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுடலாம். இந்த கல்லுப்பும் பெருங்காய தண்ணியுமே சேர்ந்து இதை அரைகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக்க வேணாம். ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா அப்புறம் பொட்டுக்கடலையை அதிகமாக போடுற மாதிரி ஆகிடும். பொட்டுக்கடலை அதிகமாகும் பொழுது நமக்கு ரிப்பன் பக்கோடா டேஸ்ட்டு கடகடன் ஆகிடும். அதனால் நம்ம தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் ஆகிடுச்சு, நரன்னு இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஃபைனாக அரைச்சி இந்த பதத்தில் இருக்குது. இது நமக்கு கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா சேர்த்து ரிப்பன் பக்கோடாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான கடாய் ஒன்று போட்டுடலாம். கடாய் நல்லா சூடான உடனே ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடாகிறதுக்குள்ளே நம்ம ரிப்பன் பக்கோடா மாவை எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவில் நம்ம ஏற்கனவே பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு மாவு பதம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை வேணால் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்குறத நம்ம தவிர்க்கலாம். அப்புறம் கடகடன்னு வந்துடும். அதனால் நம்ம தண்ணி அதிகமாக ஆகாத மாதிரியே பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. இப்போ சுட்ட எண்ணெயை 2 கரண்டி எடுத்து நம்ம ரிப்பன் பக்கோடா மாவோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அச்சில் போட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம்.
அச்சில் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரே ஒரு சுற்று சுற்றிடலாம். அதிகமாக சுற்ற வேணாம். அதிகமாக சுற்றும் போது எண்ணெய் நல்லா பொங்கி சம்டைம்ஸ் நமக்கு கீழே வந்துடும். அதனால் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். நம்ம கடலை மாவு அதிகமாகவும் சேர்த்தாமல் பார்த்துக்கலாம், இல்லைன்னா பொறு பொறுன்னு வரும். அதே மாதிரி சூடு எண்ணெய் நம்ம ஊற்றுறதுனால இந்த கடகடன் வராமல் பார்த்துக்கும். அதனால் நம்ம சுட்ட எண்ணெயை ஊற்றுறோம். இது நம்ம சுட்டு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் அது மாதிரி மாற்றி வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லே சுட்டு எடுக்கிற வரைக்கும் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃபுல்லாக சுட்டு எடுக்கலாம். அப்போ தான் கரெக்டான பதத்தில் அது வேகும். வெந்துடுச்சுன்னா அந்த சலசலப்பு அடங்கிடும். சலசலப்பு அடங்கின உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம், எடுத்துடலாம். இது எடுத்து திருப்பி போடும்போது 2 கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டியை யூஸ் பண்ணுறோன்னா 2 ஜல்லிக்கரண்டியை யூஸ் பண்ணி இது மாதிரி மேலே எண்ணெய் படாமல் பார்த்து திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மிகவும் சுவையான ரிப்பன் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த மெஷர்மெண்ட்லேயும் இந்த மெத்தட்லேயும் நமக்கு செய்யும் பொழுது ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.